ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கூடாக விசேடமாக இலங்கைக்காக ஜெபிப்பதற்காக ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள். தேவ ஊழியர் சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், அதே வேளையிலே சகோதரி சுபாஷினி அவர்கள் கொழும்பு மன்னிக்கவும் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே இணைந்திருக்கிற ஊழியர்கள் இருவரையும் வரவேற்றுக் கொண்டு இணைய ஒருவரையும் கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களுக்கூடாக தொகுத்து வழங்குவார். பிரைஸ் லோடமா, பிரைஸ் லார்ட் அண்ணா. பிரைஸ் லோட் சிஸ்டர் சுபாஷினி. பிரைஸ் லார்ட் அண்ணா. ஆமென். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். இருவரும் வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென் ஆமென். சங்கம வானொலி நேயர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சுபா அவர்கள் இப்பொழுது பாடலோடு ஆரம்ப ஜெபத்தோடு கடந்து வருவார்களாக. ஆமென். ஆமென். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனே, மறுபடியும் எங்களுடைய தடைகளை நீக்கி இந்த இணைப்பிலே கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு செய்த மகா பெரிய கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை பொறுப்படுங்கள். இந்த ஜெப வேளையிலும் நீங்க கூட இருங்கள், தடைகளை நீக்குங்கள். எங்கள் மத்தியிலே அசைவாடி நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக உங்கள் பரிசுத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கு. அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை, சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா, தகர்த்தெறிய வாருமையா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. பெலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பெலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொண்ணா பெருமூச்சோடு, சொல்லொண்ணா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா, ஜெபித்திட வாருமையா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆமென் ஆமென் ஆமென். எங்களுடைய பாடல்கள் ஜெபங்கள் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த வேளையிலே இலங்கை தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே தேவனுடைய சித்தம் அங்கே நடக்க வேணும் என்று சொல்லி
நாங்கள் எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்து நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்து அங்கு அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்குது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறபடி நான் எங்களை இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் இலங்கை தேசம் உம்முடையது கர்த்தாவே. அங்கே இருக்கிற மக்கள் உம்முடையவர்கள், உம்மாலே சிருஷ்டிக்கப்பட்டவர், உம்மாலே உருவாக்கப்பட்டவர்கள் கர்த்தாவே. அவர்களுடைய ஆண்டவரை வானமண்டலங்க தரமாக்கங்க கடல் பிராந்திக தேசத்தின் குடிகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தேசத்தை கொடுத்தீரப்பா, வளமுள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா, மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா, நீர் வளமுள்ள தேசத்தை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் பயன்படுத்த முடியாமல் நிற்கிறார்கள் கர்த்தாவே. குழப்பங்களும் கலக்கங்களிலும் நிற்கிறார்கள் அப்பா. தேவ கோபத்தை ஏற்படுத்த நிற்கிறார்கள் அப்பா. அதனால் வியாதிகள் பெருகிறது கர்த்தாவே. அதனால் கலக்கங்கள் குழப்பங்கள் பெருகிறது கர்த்தாவே. என் தேவனே, இவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. எல்லா வீடும் குடும்பங்களும் சந்ததிகளும் மனம் திரும்பட்டும் ஐயா. எந்த பாச பேசினாலும் ஆண்டவரே, எல்லாரும் மனித குலம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள கர்த்தாவே உம்முடைய இரக்கம் தயவு மனதிருக்கம் அன்பு உண்டாக கர்த்தாவே. இவர்கள் காதுகள் ஆண்டவரே அகலமாய் திறக்கப்பட உம்முடைய சுவிசேஷம் உட்பிரவேசிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தை நீர் திறந்தீரப்பா. அப்படியாய் ஆண்டவரே, நீர் இவர்களுடைய காதுகளை திறந்து கர்த்தாவே சுவிசேஷம் உட்புற கர்த்தாவே, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தாவே. தேவனே, உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்திலே செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் எங்கள் தேச மக்கள் மத்தியிலே பரிசுத்தப்படுவதாக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யம் எங்கள் தேசத்திலே இறங்குவதாக. இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. எங்கள் தேசத்திலே கர்த்தாவே கற்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட பரிசுத்தப்படுவதாக. சிறு பிள்ளைகள் உம்முடைய இரத்தத்தினால் மூடப்படுவதாக கர்த்தாவே. ஆண்டவரே, வாலிப ஜோதிகள் கர்த்தாவே, உங்களுடைய ரத்தம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இளம் குடும்பங்கள் சமாதானமற்று இருக்கிறார்கள் ஆண்டவரே. தனித்து இருக்கிறார்கள், பிரிந்து இருக்கிறார்கள் கர்த்தாவே. இதெல்லாம் நமக்கு சித்தமில்லாத காரியம் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து கொள்ள செய்யும் ஆண்டவரே. முதியோர்கள் ஆண்டவரே அப்பா பராமரிக்கப்படாமல் இருக்கிறார்களே கர்த்தாவே. இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசங்களை நீங்க பொறுப்பெறுங்க. எங்கள் தேசங்களை தீட்டுப்படுத்துகிற காரியங்களில் இருந்து எங்கள் மக்கள் விடுதலையாகட்டும் ஆண்டவரை. விடுவிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும் ஐயா. இருதயங்களும் சிந்தைகளும் இயேசு பக்கம் திருப்பப்பட தெக்கத்தை வெள்ளத்தை திசை திருப்புமா போல் என் தேசத்து ஜனங்களை திசை திருப்புங்க ஆண்டவரே. நீரே வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபா அவர்கள் நீங்கள் 2 கொரிந்தியர் 9:15 படி தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாகவே இன்றைய நாட்களிலே ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், மேல்மாக்கள், முப்படைகள், அதிகாரிகள், இந்த மதகுருமார்கள், மதகுரு தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு தேவன் நல்ல நல்ல நாடு, நல்ல தேசத்தை கொடுத்திருக்க மனிதராகிய நாங்கள் அதை கெடுத்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடிய. ஏனென்றால் இதனால் தேவனுடைய கிருபை அங்கு பெருக முடியாமல் இருக்கிறது. இதனால் நன்மைகள் காண முடியாம இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய காரியமாய் தேவனுடைய மனம் திரும்புதல் அங்கே வர வேணும் என்று சொல்லி, ராஜாக்களுக்குள்ளே வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, எங்கள் இலங்கை தேசத்தில் ஆண்டவரே ஆட்சி பீடங்கள்ல இருக்கிறவர்களை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் பரிசுத்தரே, எங்களை தேசத்தின் தலைவரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் அவரோடு இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே அப்பா மத குருக்கள் ஆண்டவரே, இன்னும் தேசத்திலே பொறுப்பான அதிகாரங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. நீர் இவர்களை பொறுப்படும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, அதிகாரங்கள்ல இருக்கிறவர்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத
காரியங்களை செய்யாதபடிக்கும் ஆண்டவரே தேசத்தை ஆண்டவரே ஜனங்களை கர்த்தாவே அப்பா பிழையான காரியங்களுக்குள்ளும் கொண்டு போகாதபடி இதன் நிமித்தம் கர்த்தாவே உங்களுடைய தண்டனைகள் கோபாக்கினைகள் எங்கள் தேசத்தில் பெருகாதபடி கர்த்தாவே என் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருத்தரும் நீதி செய்ய இவர்கள் இருதயங்களை நீர் தூண்டும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தரே என் தகப்பனே அப்பா நீர் நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே அநீதி செய்கிறவனை நீர் ஆண்டவரே தப்ப விடாமல் ஆண்டவரே அவனவன் செய்த கிரிகைக்கு பலன் அளிக்கிற தேவனாய் நீங்க இருக்கிறீங்கள் ஆண்டவரே இது ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ள செய்யுங்கள் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஆண்டவரை தீமை செய்யக்கூடாதுன்ற அந்த எண்ணம் வரட்டும் ஒரு தெய்வ பயம் அவருடைய இருதயங்களிலே காணப்படட்டும் ஆண்டவரே என் தகப்பனை புறப்படுங்கள் ஆண்டவரே அன்பின் தகப்பனை தீய மனிதர்கள் எழும்பி கர்த்தாவே அப்பா ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்களை தூண்டி விடாத படிக்கும் கர்த்தாவை அடுத்தவனை அழித்து அடித்து உதைத்து துன்புறுத்தாதபடியும் இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களுடைய தந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் ஆண்டவரே அப்பா குழப்பங்கள் பிரிவினைகளை தூண்டுகிற அசுத்தாவியின் வல்லமைகள் ஆண்டவரே எல்லாம் செயலற்று போகட்டும் ஆண்டவரே பரிசுத்தரே பொறுப்படுங்கள் ஆண்டவரே அடுத்தவர்களை ஆண்டவரே கர்த்தாவை ஏமாற்றி தீங்கு செய்ய தூண்டுகிற எல்லா மனித முயற்சிகளும் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே அன்பின் தகப்பனே நீங்க பொறுப்படுங்கள் ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் கரம் கூட இருந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட தீங்கு செய்ய தீவிரிக்கிற சகல செயல்களும் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகட்டும் அப்பா எங்கள் தேசத்தை நீங்க பொறுப்படுங்க எங்கள் தேசத்தில் அதிகாரங்கள்ல இருக்கிறவர்களை பொறுப்படுங்க அது மாத்திரமல்ல ஆண்டவரே நன்மை செய்ய வேண்டும் என்று எடுக்கிற சில அதிகாரிகளுடைய முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்கட்டும் ஆண்டவரே அப்பா நன்மை செய்கிற காரியங்களை தீயவர்கள் ஆண்டவரை தடுத்து நிறுத்தி விடாதபடிக்கு கர்த்தாவே அந்த நல்ல முயற்சிகள் ஆண்டவரே செயல்பட நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா இரங்குங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கள் உங்களுடைய கிருபை எங்கள் தேசத்தில் பெருக வேண்டும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை பெருகுவதற்கு எங்கள் தேசத்தில் நன்மைகள் காணப்பட வேண்டும் ஆண்டவரே அந்த நன்மைகளை நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க கர்த்தாவே ஆண்டவரே நீங்கள் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்தை மீட்டுக் கொள்ளும்படியாக அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் நீர் ஆளும்படியாக உம்முடைய கரத்துக்கு தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமேன் ஆமேன் எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சுபா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக நாங்கள் அதாவது இந்திய நாட்களிலே 2 கொரிந்தியர் 8:15 படி சமநிலை பிரமாணத்தின்படி ஒவ்வொருவருடைய செல்வமும் அங்கு வறுமையிலே இருக்கிறவர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று தேவ ஜனங்கள் குறைவில்லாமல் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆகவே அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். குறைவுகளை நிறைவாக்குற தேவன், துக்கங்களை சந்தோஷமாய் மாற்ற தேவன். ஆகவே எங்களுடைய இருதயங்கள் எங்களுடைய சிந்தைகள் மாறும்போது அவைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் வரும். ஆகவே அதுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் தேச ஜனங்களுக்கு குறைவில்லாதபடி கர்த்தாவே எல்லா நிறைவையும் ஆசீர்வதித்து கொடும் ராஜா. ஆண்டவரே, ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவு உடைக்கு வழியின்றி யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, மருத்துவ வசதியின்றி கஷ்டப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ, ஆண்டவரே இவர்களை எல்லாம் நீர் ஆண்டவரே தொட்டு குணமாக்கி ஆண்டவரே அவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உறவக்கூடியதா எந்தவனே நீர் கிருபை செய்யும் அப்பா. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் அப்பா. நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பாருங்க அப்பா. எங்கள் தேச மக்களை கண்ணோக்கி பாருங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவரே செல்வத்தின் மிகுதியாயும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, செல்வம் இல்லாம கர்த்தாவே ஏழைகளாயும் இருக்கிறார்கள். கர்த்தாவே, இந்த நிலைமை எங்கள் தேசங்களுக்கு, மக்களுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே மாற்றம் அடைய கர்த்தாவே கிருபை செய்யும். இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக கர்த்தாவே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஆமேன். சுபா அவர்கள், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஒன்று தெசலோனிக்கேயர் 4:1. ஆகவே எங்கள் திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், சத்தியவான்கள் எல்லாரும் தேவன் அழைத்த அழைப்புக்கு அங்கு பரிசுத்தமாய் இருக்கவும் அவர்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்ன தேவன்
எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க கர்த்தர் இந்த நாட்களிலே அவர்களின் இருதயங்கள் சிந்தைகள் பரிசுத்தமாய் காக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் தகப்பனே இயேசப்பா, உம்மை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுடைய இருதயங்களை நீர் ஆண்டவரே அறிகிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, என் பரிசுத்தரே, ஒவ்வொருடைய இருதயங்களும் பரிசுத்தமாய் காக்கப்பட என் தகப்பனே நீங்க உதவும்படியாக உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இருதயங்களிலே அக்கிரம சிந்தைகள் இல்லாதபடி நீர் ஒவ்வொருத்தரையும் காத்துக்கொள்ளுங்க, ஒவ்வொருத்தரோடும் கூட இருங்க, ஒவ்வொருத்தரையும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை விட்டு விலகாத இருதயத்தை கொடுங்க கர்த்தாவே ஆண்டவரே. அவர்கள் உம்மோடு இசைந்திருந்தால் ஆண்டவரே அவர்களுடைய இருதயம் பரிசுத்தமாக காக்கப்படும் ஆண்டவரே. அவர்கள் உம்மை விட்டு விலகுவார்களே, ஆனால் தங்கள் பரிசுத்தம் இல்லாமல் வாழ தொடங்குவார்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, அப்படி இராதபடிக்கு கர்த்தாவே உம்மோடி சேர்ந்திருக்கிற கிருபை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவரை நீர் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் வாசம் செய்து கர்த்தாவே நீதியை குறித்து ஆண்டவரே அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கர்த்தாவே பரிசுத்தத்திலே இன்னும் வளர நீர் உதவும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்கள் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தை சொல்கிறது, நான் பரிசுத்தர் எனவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடி நான் உம்முடைய பிள்ளைகளாகி ஒவ்வொருத்தரும் பரிசுத்தமாயிருந்து இன்னும் உம்மை கிட்டி சேர நீர் வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த இடத்திலும் ஆண்டவரே வழி விலகி போய்விடாதபடி பரிசுத்த குலைச்சலான காரியங்களில் ஈடுபட்டு விடாதபடிக்கு என் கர்த்தரே நீர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அடுத்ததா எதிரிகளின் சிந்தனைகளை செயல்களை அழிக்க வல்லவர் எங்கள் ஆண்டவர். அதற்காக நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அப்பா, உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், திதிக்கிறோம் கர்த்தாவே. தாவீது எதிரியாகிய போலீசியரை ஆண்டவரே கொன்றபோது அந்த ஸ்திரிகள் ஆடி பாடினது போல என் தேவனே இயேசு சுவாமி அப்பா ஆண்டவரே, சாவல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாய் பாடினது போல எங்கள் தேச மக்கள் கர்த்தாவே என் தகப்பனே ஆண்டவரே அங்கு இருக்கிற காரியங்கள் எரிச்சல்கள் கர்த்தாவே என் தேவனே அப்பா ஆண்டவரே கோபங்கள் ஆண்டவரே பொல்லாத ஆவிகள் விக்கிர ஆதனைகள் கர்த்தாவே இப்படியாய் எதிரிகளின் சிந்தனைகள் கர்த்தாவே செயல்களை கர்த்தாவே அழிக்க வல்லவரையா. யார் யாரெல்லாம் இந்த நாட்களிலே ஆண்டவரே துன்மார்க்க ஆவியை கொண்டு கர்த்தாவே காரியங்களை குத்தி போடுகிறார்களோ கர்த்தாவே அவர்களை எல்லாம் நீர் சந்திக்க வல்லவரா இருக்கிறீரப்பா ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு பயப்படுற பயம், உமக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு கர்த்தாவே உண்மையே அண்டிக் கொள்ளுகிற நேரங்கள் காலங்கள் இப்பொழுதான் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, நீங்க வழி நடத்துங்க, நீங்க பலப்படுத்துங்க, நீங்க பலமையா வழி நடத்துங்க கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சுபா, நீங்கள் விக்கிராதனைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஒடுக்கத்தையும் கொடுமையையும் அகற்ற வல்லவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் இந்திய நாட்களிலே நூதன தேவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் அங்கு பொய்யாய் காணப்படுகிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த பொய்யினாலே அங்கு தேசம் அழிக்கப்படுகிறது. பாகால்கள், அஸ்துரோக்கள் இப்படியான காரியங்கள் அங்கு தேவனை கோபமூற்றுவதாய் இருக்கிறது இன்றைய நாட்களிலே. அதனால் ரத்தம் சிந்துதல், ஒடுக்கம், கொடுமைகள் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே பரிசுத்தரே, உம்முடைய வல்லமையின் கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே, எங்கள் தேசத்தை நீர் காண்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அன்பான தெய்வமே அப்பா, என் பரிசுத்தரே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே நாளுக்கு நாள் இந்த விக்கிர ஆராதனையின் கட்டுக்கள் அதிகரித்து கொண்டு போகிறது என் ஆண்டவரே. என் தகப்பனே, நீங்கள் அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. என் தேவனை கர்த்தாவே அப்பா, புதுசாக ஆண்டவரே இவ்வளவு இடங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த விக்கிர ஆராதனின் கட்டுக்களில் இந்த ஜனங்கள் அப்பா மூழ்கி போயிருக்கிற
செய்கிறார்கள் ஆண்டவரே. புதுசாக விற்கிற தோப்புக்களை உருவாக்குகிறார்கள் ஆண்டவரே. என் தேவனே, நீர் கல்லும் மண்ணும் அல்ல என்று ஆண்டவரே. அப்பா, இவர்கள் அதை அறியாமல் ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. என் தேவனே, படைத்த தேவனை விட்டு படைக்கப்பட்டதுகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என் ஆண்டவரே. என் அற்புதரே, உம்முடைய இரக்கத்தை காண்பியும். இந்த அறியாமையில் இருக்கிற இந்த ஜனங்களை நீங்கள் மன்னித்து ஆண்டவரே, இவர்கள் உம்மண்டை வரத்தக்கதாக நீங்க கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தகப்பனே, இப்படிப்பட்ட காரியங்களிலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாகும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேவனே, நேசரே, அப்பா, உம்முடைய இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே. அப்பா, பாவம் பெருகின இடத்தில் உம்முடைய கிருபை வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, பாவத்துக்கு தண்டனையாக அல்ல கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி நீர் இறங்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஜனங்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. இது தவறு என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல ஞானம் உள்ள இருதயத்தை இவர்களுக்கு கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. என் தேவனே, இப்படிப்பட்ட கட்டுக்குள்ள இந்த ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற தடைகளை உடையுங்க ஆண்டவரே. அப்பா, பொறுப்படுங்க, விடுதலை ஆக்குங்க. ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்பி உம்மை தேட, உம்மை வணங்க நீங்க கிருபை செய்து வழி நடத்தும்படியாக உங்கள் கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் தேசத்திலே இந்த நாட்களிலே அங்கு டெங்கு காய்ச்சலினால் அநேகர் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது மட்டுமல்ல, கலக்கங்களும் குழப்பங்களுமாய் இருக்கிற எங்கள் தேசத்தை தேவன் தாமே பொறுப்பேற்று அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சமாதானத்தையும் ஒரு ரட்சிப்பையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேசத்திலே அப்பா ஆண்டவரே, நோயின் அகோரம் ஆண்டவரே அதிகமாய் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, அதனால் மரித்து போகிறார்கள், பாதாளம் இழுத்து கொண்டு போகிறது கர்த்தாவே. நாங்கள் கவலையற்றி இருப்போம், ஆனால் தண்டனைக்கு எப்படியப்பா நாங்கள் தப்பித்துக் கொள்ளுகிறது? என் தேவனே, இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பமாய் ஆண்டவரே கர்த்தாவே, பெண்களோ ஆண்களோ தனிப்பட்டவர்களோ யாராய் இருந்தாலும் கர்த்தாவே, ஒரு மனம் திரும்புதலை அவர் மேல் வைப்பீராக. உம்முடைய இரக்கத்தை கர்த்தாவே அவர்களுக்கு கிடைக்க செய்வீராக கர்த்தாவே. உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் கர்த்தாவே எப்பொழுதும் காக்கிற தேவன் ஐயா, எங்கள் தேசம் ஆண்டவரை முழுமையாய் ரட்சிப்பை காண கர்த்தாவே, இந்த வியாதியின் ஆதிக்க அதிகார வல்லமையை முறியடிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆண்டவரை கர்த்தாவே அங்கு பராமரிக்கிற டாக்டர்மார், நர்ஸ்மார், ஆண்டவரை வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லாருடைய பாவதோச அக்கிரமங்களை மன்னிப்பீராக, கழுவுவீராக, சுத்திகரிப்பீராக. ஆண்டவரை, வியாதி கர்த்தாவே, வியாதியை கொண்டு வருகிற எல்லா இன்ஃபெக்ஷன் ஆவிகளை ஆண்டவரே ஆண்டவரே அகற்றி ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் சிந்தைகள் மனம் திரும்பட்டும். குடும்பங்கள் ஆண்டவரே, குடும்பத்திலே ஆண்டவரே அங்கத்தினரை இழந்து கொண்டு போகிறார்களே கர்த்தாவே. இந்த நுழம்பின் ஆதிக்கங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முறியடியுங்க ராஜா. உம்முடைய கரத்திலே எங்கள் தேசத்தையும் ஆண்டவரே, எங்கள் மக்களையும் எங்கள் ஜனங்களையும் கர்த்தாவே ஆண்டவரே, சத்துரு தனக்கு கொஞ்ச காலம் என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை பாதாளத்துக்கு இழுக்காதபடி கர்த்தாவே, அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுபாவத்திலே இருக்கிற காரியங்கள் கர்த்தாவே, உம்முடைய தீங்கான காரியங்கள் கர்த்தாவே, அவைகளை எல்லாம் விட்டுவிட கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு நல்ல கிருபையை கொடுத்து இந்த வியாதியின் ஆதிக்க அதிகாரம் வல்லமையில் இருந்து ஆண்டவரே அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, விடுவியும் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் அவர்களை பொறுப்பேறுங்க கர்த்தாவே. நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, என் தேசம், என் மக்கள், என் ஜனங்கள், திருச்சபை மக்கள் ஐயா ஆண்டவரே இருக்கிறார்கள் கர்த்தாவே. அவர்கள் நிமித்தம் ஆண்டவரே தேசத்தை காக்கும்படி, தேசத்திலே விடுதலை உண்டாகும்படி கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற எல்லா சத்துரியும் கிரிகளும் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ளே, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே, தலைவர்களுக்குள்ளே, அதிகாரிகளுக்குள்ளே பின்னாலே கிரிய செய்கிற ஆவிகள் எல்லாம் கடிந்து போடுவீராக கர்த்தாவே. எங்கள் தேசங்களை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சுபா, நீங்க வாலிப ஜோதிகளுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். பாடசாலை பிள்ளைகளுக்காய், பாதுகாப்புகளுக்காய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஜனங்கள் ஒன்று கூற இடங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வியாதியின் ஆதிக்கம் எல்லா இடமும் பரவாதபடி எல்லாம் அற்று போக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே இயேசப்பா, எங்கள் இலங்கை தேசத்தை முற்றுமுழுக்க உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலும் ஆண்டவரே
அப்பா, ஜனங்கள் ஒன்று கூடுகிற ஒவ்வொரு இடங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தரே பொறுப்படுங்கள். பாடசாலைகள் கத்தாவே, தனியார் டியூஷனுகள் கத்தாவே, ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, சந்தைகள், இப்படி ஒவ்வொரு இடங்கள், ஜனங்கள் கூடுகிற ஒவ்வொரு இடங்களையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலை ஸ்தலங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. வைத்தியசாலைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கத்தாவே, நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. நீரே கூட இருங்க கத்தாவே. அப்பா, விசேஷமாய் வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களை நீங்க பொறுப்படுங்க, இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவர்களோடு மது கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. தெய்வமே, உம்முடைய மகிமையின் கரம் போதுமானதாயிருந்து வழி நடத்தி இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். சத்துருவின் தடைகளுக்கு விலக்குங்க, இந்த வியாதியின் பலவீனங்களுக்கு விலக்குங்க ஆண்டவரே. அப்பா, அதிக வெப்பங்கள் ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, இந்த டெங்கு நோய் ஆண்டவரே கத்தாவை அதிகரித்து கொண்டு போகிறது ஆண்டவரே. என் தெய்வமே, அந்த டெங்கு நோயை கொண்டு வருகிற அந்த கிருமிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே சுட்டரிக்கப்படட்டும். பரிசுத்தரை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நுளம்பு பெருக்கங்கள் எல்லாம் ஆண்டவரே குறைக்கப்பட, அதற்கு நல்ல மருந்துகளை இவர்கள் கண்டுபிடிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, வைத்தியர்களுக்கு, வைத்திய அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. இந்துவனே, உமது கரம் கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. பரிசுத்தரே, விசேஷமாய் வாலிப பிள்ளைகளை மீண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியத்தும சரத்தை பொறுப்படுங்க கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வழிகளை உம்முடைய வார்த்தையின்படி காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. கீழ்ப்படிவுள்ள இருதயத்தை கொடுங்க கர்த்தாவே. என் தேவனே கர்த்தாவே, ஒரு பெற்றாருக்கு கீழ்ப்படுகிற குணம், கடவுளுக்கு பயப்படுற குணங்கள் இவர்களுக்குள்ளே காணப்படட்டும் ஆண்டவரே. இந்த வயசிலே கர்த்தாவே கீழ்ப்படியாமல் தங்களுடைய இஷ்டத்துக்கு செயல்பட்டு கர்த்தாவே தாங்களே வேதனைகளுக்குள்ளும் வியாதிகளுக்குள்ளும் போய்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இந்நாட்கள்ல இந்த பிள்ளைகள் மட்டியில் ஒரு ஆண்டவரே உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனை, கண் பார்த்ததை ஆசைப்பட்ட உடனே அவர்கள் சாப்பிடுறார்கள். இதெல்லாம் ஒரு வியாதியின் பலவீனங்களை கொண்டு வருகிறது ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிடத்தக்க நல்ல இருதயத்தை இவர்களுக்கு கொடுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு உணவிலும் இருக்கிற பின்விளைவுகளை புரிந்து கொண்டு செயல்பட வழி நடத்துங்க கர்த்தாவே. சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வியாபாரம் என்ற ரீதியிலே கர்த்தாவே ஒரு மனச்சாட்சியே இல்லாமல் ஆண்டவரே, ஒரு தெய்வ பயம் இல்லாமல் ஆண்டவரே, பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கர்த்தாவே ஒவ்வொரு பொருட்களையும் தயாரிக்கிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைமைகள் மாறட்டும் ஆண்டவரே. நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் கர்த்தாவே தன்னை போலவே மற்றவனன்று உணர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த நல்ல இருதயத்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க கர்த்தாவே. என் தகப்பனே, பொறுப்படுங்க. எங்கள் தேசத்தை நீங்கள் பொறுப்படுத்த மீட்டுக் கொள்ளும்படியாக, வியாதியின் பலவீனங்களுக்கு விலக்கும்படியாக, சிறு பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, முதியவர்களை, பெரியவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய கரத்துக்குள் தந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் சுபா சங்கமா வானொலிக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். சங்கமா வானொலியிலே சனி ஞாயிறிலே நடக்கிற அபிஷேக ஆராதனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்ததாமே லேசியண்ணா அவர்களோடும் அவருடைய தரிசனங்களோடும் கூட இருந்து அந்த தரிசனங்கள் பல்கி பெருக கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆண்டவரே, எங்கள் அன்பின் தகப்பனே, பரிசுத்தரே, உம்முடைய வல்லமையின் கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலி நிலையத்தை பொறுப்படுங்க கர்த்தாவே. இந்த ஊழியத்தையும் இந்த ஊழிய தரிசனத்தை நீர் காண்கிற தேவன் ஆண்டவரே. இந்த ஊழியங்கள்ல இன்னும் ஆண்டவரே நீர் உற்சாகத்தை கட்டளையிட்டு, பெருக்கத்தை கட்டளையிட்டு, ஊழியத்தின் தேவைகளை சந்தித்து இன்னும் அநேகர் இந்த ஊழியத்திலே கர்த்தாவே வந்து பயனடையவும், அநேகருக்கு பயன் உள்ளவர்களாக இருக்கவும் நீங்க வழி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற அருமை சகோதரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் அவருக்கு கொடுத்த தரிசனத்துக்காக, அந்த பாரத்துக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, நன்மைகளை கட்டளையிடுங்க, பலவீனங்களை நீக்கி பலத்தை கொடுத்து இந்த ஊழியத்தின் தேவைகளை எல்லாம் நீர் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. என் தேவனே, இந்த ஊழியங்களிலே உறுதுணையா இருக்கிற
ஒவ்வொரு நபர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியம் இன்னும் வளர வேண்டும் ஆண்டவரே. தடைகள் நீங்க வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே பொறுப்படுங்க. அற்புதரே வழி நடத்துங்க. அதே போல டிமிலாக்கா குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த குடும்பத்தோடு கூட இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய சரீர சுகபலங்களை கொடுத்து ஊழிய பாதையில இன்னும் உற்சாகத்தை கொடுத்து பிள்ளைகளுடைய காரியங்களிலே நன்மைகளை கட்டளையிட்டு பிரியாணங்கள்ல இருக்கிற காரியங்களை வாய்க்க பண்ணி கொடுத்து அற்புதமாய் நடத்துங்க கர்த்தாவே. தேவனே உம்முடைய பாதுகாப்பு உம்முடைய ஆளுகை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்களுக்கு உம்மிடத்தில் அன்பு கூறுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாத என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை நன்மையினால் திருப்தியாக்கி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்தும் வழி நடத்துங்க. இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். நாங்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்தட்டும். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைய நாளும் தகப்பனே ஆண்டவரே சுபா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பலவீனங்களிலே பலனாய் இருக்க செய்கிறீரே, மக்கு ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கினீரே, சத்துரின் திட்டங்கள் முறியடித்தீரே, மக்கு ஸ்தோத்திர திதிகளை செலுத்துகிறோம். அப்பா பிள்ளையோடு கூட இருந்து ஜெபிக்க துதிக்க ஜெபாவி வல்லமைய கர்த்தாவே இன்னுமாய் கொடுத்து ஆண்டவரே ஊழிய வாசலை கர்த்தாவே ஆசீர்வதித்து கர்த்தாவே ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே கணவனுக்காக ஜெபிக்கிறோம். கையின் பிரியாசங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படிப்பு காரியங்கள் ஞானங்கள் அறிவுகள் புத்திகள் கெட்டித்தனங்கள் கவனங்கள் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு போது போக்குவரத்து பாதுகாப்புகள் எல்லாம் கொடுத்து கர்த்தாவே பிள்ளைகளின் வருங்காலங்கள் எதிர்காலங்கள் தொழில்துறைகள் ஒவ்வொன்றையும் நீங்க பொறுப்பேற்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா என்னாலும் ஆண்டவரே ஜெபித்த அந்த டாக்டர் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைய உச்சிந்து உள்ளங்கால் வரை மூடி கர்த்தாவே அந்த சகோதரியுடைய ஆண்டவரே உடல்நல குறைவுகளை நீர் காண்கிறீர் ஆண்டவரே. அந்த உடல்நல குறைவுகளில் இருந்து பிள்ளைய விட்டுதலையாக்கி சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தும் யெகோவா ராப்பாவாய் நீர் அந்த இடத்திலே கடந்து செல்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவ நீங்கள் ஒருவர். இன்றைய நாள் நாங்கள் ஜெபிக்க தந்த கிருபைகளுக்காய் துதிக்க தந்த கிருபைகளுக்காய் ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு என் தேசத்துக்கு எங்கள் மக்களுக்கு எங்கள் ஜனங்களுக்கு ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களுக்கு கர்த்தாவே எங்கள் தமிழ் இனத்துக்கு சிங்கள இனத்துக்கு முஸ்லீம் இனத்துக்கு பரங்கி இனத்துக்கு ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையை அனுப்பி அவர்களை குணமாக்கி ரட்சித்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளை நீர் பொறுப்பேறும் ஆண்டவரே. சகல சங்கம வானொலிக்காய் லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் ஆண்டவரே சகலதே நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பீராக. சகல துதிகனமாகிமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. சுபா நீங்க ஒரு வல்லமையோடு முடித்துக் கொள்ளுங்க. ஆமென். கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா. கூரைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. கூரைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். ஆமீன். ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்ததாமே இன்னும் ஒரு நாள்ல சந்திக்கும் வரை தேவ கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமீன். ஆமீன்.
ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் விசேடமாக இலங்கைக்காக ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இந்த ஜெபங்களை கத்தர் கேட்டார், பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு அங்குள்ள எல்லா அக்கிரம சிந்தைகளையும் எல்லா நோய்களையும் தாக்குறைகளையும் கத்தர் நீக்கி ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்று விசுவாசித்து கொண்டு அந்த ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாஞ்சியோடு இந்த வேளையிலும் இலங்கை மண்ணிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த இரவு நேரிலும் இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். சகோதரி சுபா இளங்கோ, உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. உங்களுடைய ஊழிய காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், குடும்ப காரியங்கள், அதே வேளையில் பிஸ்னஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து சுகபல ஜீவன் தந்து குடும்பத்தை நடத்தத்தக்கதாக கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். அதே வேளையிலே காலை 7:30 முதல் இதுவரை நேரம் இணைந்து எங்களுடன் சகோதரி ஜானட் அவர்கள் வழிநடத்தினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தருடைய கரத்திலே உங்களை இருவரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ சிஸ்டர் சுபா, சிஸ்டர் ஜானட். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் சகோதரி ஜானட் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் சகோதரி சுபாசினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்தும் இணைந்து விசேடமாக இலங்கைக்காக ஜெபித்து இலங்கையில் உள்ள எல்லா குழப்பங்களுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கத்தர் அந்த ஜெபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் அவர்கள் விடைபெறுவோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.